அத்தியாயம் 4. மதிய வெயில் மண்டையை பிளக்க அதன் தாக்கத்தில் முகமெல்லாம் வியர்வையில் ஊறிய நிலையில் கண்ணுறங்கிய பெண் விழிகள் விழிப்பதற்காக மெல்ல அசையத் தொடங்கின. வெட்ட வெளித்தார் சாலையில் வறண்ட புழுதி காற்று அனலாக வீச, சாலையின் ஓரங்களில் நீண்ட நீண்ட உயர்ந்து வளர்ந்த மரங்களும் அங்குள்ள செடி கொடிகளில் செம்மண் படர்ந்து ஒன்றிரண்டு இருசக்கர வாகனங்கள் அவ்வழியாக போவதை எல்லாம் தூக்க கண்ணால் கண்ட மிது சட்டென அதிர்ந்தவளாக முழுதாக கண் திறந்து அவசரமாக தான் இருக்கும் இடத்தை சுற்றியும் பார்த்தாள். நிற்கும் ஜிப்சியின் முன்பக்க இருக்கையில் மிது அமர்ந்திருக்க, வண்டியில் உள்ள ஜன்னல் கண்ணாடி யாவும் திறந்து வைக்கப்பட்டிருந்ததில் மொத்த வெய்யனும் அவளைத்தான் சுட்டரித்துக் கொண்டிருந்தது. உடனே திரும்பி டிரைவர் சீட்டை நோட்டமிட அது காலியாக இருக்கவும் யோசனையாக மீண்டும் வெளியே எட்டி பார்த்தாள். பெரிதாக ஆள் நடமாட்டம் இல்லாத அவ்விடத்தில் ஒரே ஒரு பழைய உணவகம் டீ கடையோடு சேர்ந்து இருப்பதை கண்டவள் வெளியே போடப்பட்டிருந்த பிளாஸ்டிக் மேஜையில் அமர்ந்து இஷ்டத்துக்கும் பிரியாணியை பிரித்து மேய்ந்து கொண்டிருந்த ரகுவை இதயம் படபடக்க பார்த்தாள் மிது. என் வாழ்க்கையை மொத்தமா சதைச்சிட்டு எந்த ஒரு கவலையும் இல்லாம சோத்து மாடு எப்படி திங்குறான் பாரு. இப்ப நான் இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிப்பேன் ஈஸ்வரா? கலங்கிய பாவையின் கண்கள் கண்ணீர் திரையிட தனது கழுத்தில் கிடந்த மஞ்சள் கயிற்றையை வெறுப்பாக விரித்தன. மீசையை முறுக்கி விட்டபடி திமிராக குருவிடம் சவால் விட்ட ரகு மணமேடையில் அதிர்ச்சி மாறாமல் அமர்ந்திருந்த வெண்கடுகை கண்ணிமைக்கும் நொடியில் தூக்கி தோளில் போட்டதும் துள்ளி திமிரி அவளை சட்டை செய்யாது தன்னோடு இறுக்கி குருவின் நாட்கள் அவனை சுற்றி வளைப்பதை உணர்ந்தவனாக, உனக்கு ஒரு தம்பி இருக்கான்ல, பேரு கூட என்ன? பாலகுரு. அவன் உசுறு இப்ப ஊசுலாடிட்டு இருக்கு என்றதும் நம்பாத பார்வை பார்த்த சிவகுரு, என்னடா எங்க ஆளுங்க உன்னை போட்டுருவாங்களோன்னு உயிர் பயத்துல உளர்றியா? கடுமையானது அவன் முகம். ஏய் தோடா, உன் அல்ல கைங்களை பார்த்து நடுங்கிட்டேன் பாரு. நெசமாலுமே உன் தொம்பி சாக கிடக்காண்டா. நம்பலனா செல்லூர் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருக்கு போன் போட்டு கேட்டுட்டு வரசா கிளம்பு, இல்லனா உன் தொம்பிக்கு பாடதாண்டி. நாக்கை உள் மடித்து கடித்தவன் அத்தனை பேரும் திகைத்து நிற்கும் நேரம் கடுகோடு எஸ் ஆகி இருந்தான். அவசரமாக இன்ஸ்பெக்டருக்கு அழைத்து விவரம் கேட்க, ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணி இருக்கார் சார், லாரி தட்டி தூக்கிடுச்சு. யாருன்னு பார்த்தேன், உங்க தம்பி தான். உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தா மேரேஜ் பிஸில இருப்பீங்க. சரி முகூர்த்தம் முடிஞ்சதும் சொல்லிக்கலாமேன்னு நானே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் சார். அவர் பணிவாக சொன்னதும் பாலா என பற்களை கடித்தவன், எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறீங்க என்றதும் இன்ஸ்பெக்டர் சொன்ன மருத்துவமனை நோக்கி விரைந்தாலும் சிவகுருவின் ஆட்கள் ரகுவின் ஜிப்சியை பின் தொடர்ந்து சென்றது. ஜூர் ராஸ்கல், எதுக்குடா எனக்கு தாலி கட்டின? நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன்னு என் வாழ்க்கையை சுத்தி சுத்தி நாசம் பண்றேன். மரியாதையை என்ன விடு, வண்டியை நிறுத்துடா. முன் இருக்கையில் அமர வைக்கப்பட்டிருந்த மிது புயல் வேகத்தில் வளைத்து வளைத்து ஜிப்சியை ஓட்டியவனை தொடர்ந்து அடித்து கத்தி கூச்சல் இட்டவளின் அச்சரிப்பு தாங்காமல், ஏய் இதுக்கு மேல சத்தம் வந்தது மொத்தமும் சத்தத்தை நிறுத்தி போடுவேன், பேசாம வரணும். கரத்தை மடக்கி ஓங்கி சீட்டில் குத்திய ரகு பெரிய கண்களை உருட்டி கத்திய வேகத்தில் மொத்த உடலும் தட தடவென நடுங்கி போனாள் மாது. ஏற்கனவே அவன் கையால் அடி வாங்கிய அனுபவம் உண்டல்லவா? அந்த பயத்தில் பூனைக்குட்டியாக சீட்டில் பதுங்கிய பாவை தங்கள் பின்னால் வரும் ஆட்கள் எப்படியும் இந்த அரக்கனிடமிருந்து தன்னை காப்பாற்றி சென்று விடுவார்கள் என்று சிறு நம்பிக்கையில் இருக்க, ரகுவோ அவள் நம்பிக்கையை தூள் தூளாக ஆக்கும் வகையில் துரத்தி வந்த ஒவ்வொருவனையும் ஜிப்சி ஓட்டியபடியே பந்தாடி காலி செய்து விட்டான். நீண்ட தூர பயணம். தன்னை மீறி உறக்கத்திற்கு சென்ற மிது கண் விழித்து பார்த்தது பிரியாணி உண்ணும் முரட்டு கணவனைத்தான். வண்டியில் வேறு அவள் மட்டுமே இருக்க கதவும் திறந்து இருப்பதை கண்ட மிது ரகுவிடம் இருந்து தப்பிக்க இதுதான் நேரம் என அவசரமாக இறங்கி அங்கிருந்து ஓடத் தொடங்கி இருந்தாள். எங்கே அவன் வந்து விடுவானோ என்ற அச்சத்தில் அடிக்கடி பின்னால் திரும்பி பார்த்து மூச்சிறைக்க ஓடியவள் ஏதோ ஒரு கனமான ஒன்றில் மோதி பொத்தென மண்ணில் விழுந்து அரண்டு போனாள் மிது. பெரிய ஏப்பம் விட்டு அவள் முட்டியின் நெஞ்சை நீவி விட்டபடி நின்றிருந்த ரகுவை கண்டு எச்சில் விழுங்கிய மிது தடுமாறி எழுந்து மீண்டும் அங்கிருந்து ஓட முற்பட்டவளது ஜரிகை முந்தானை உடையவன் கையில் சிக்கி இழுபட்டதில் திகைப்பாக திரும்பிய மிதுவின் கண்கள் கண்ணீரில் நிறைந்திருந்தன. பொறுக்கி ராஸ்கல், நடு ரோட்ல நின்னு ஒரு பொண்ணோட ட்ரெஸ்ஸை பிடிச்சு இழுக்கிறிய, உனக்கு அறிவில்ல? விடுறா என் சேலைய. முந்தானை நழுவி விடாதவாறு இறுக்கி பிடித்து கொண்ட மிது அவன் கையில் சுருட்டு வைத்திருந்த பாதி முந்தானையை உருவ முயன்று தோற்றவளாக, பிளீஸ் ஹெல்ப் மீ, யாராவது காப்பாத்துங்களேன், இந்த நான்
நான்சென்ஸ் என்கிட்ட அத்துமீற பாக்குறான். தன்னை யாராவது வந்து காப்பாற்றி விட மாட்டார்களா என்ற தவிப்பில் தொண்டை தண்ணீர் வற்ற கத்த கண்ணு கெட்டும் தூரம் வரையில் சுற்றியும் ஆட்கள் இல்லை. அந்த உணவகத்தில் இருந்து சற்று தூரம் ஓடி வந்து விட்டதால் அது கூட கண்ணை விட்டு மறைந்து போனதுதான் பரிதாபம். அங்கே நீ என்ன கத்தி கூப்பாடு போட்டாலும் இங்கன யாரும் வரமாட்டாங்க. இது முழுக்க கரிசல் காட்டு பாதை. அவசரத்துக்கு ஒதுங்க யாராவது வரதோடு சரி. வறண்ட குரல் அச்சுறுத்த சொன்னவனை முகம் வெளுத்த நிலையில் பார்த்தாள் மிது. நீ யாரு? உன்னை இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கூட இல்ல. ஆனா எதுக்காக என் லைஃப்ல அன்வான்டா புகுந்து என்ன சித்திரவதை பண்ற? உனக்கு நான் என்ன அறியாம ஏதாவது தப்பு பண்ணிருந்தா உன் கால்ல கூட விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். பிளீஸ் என்னை இதோட விட்டுடு. சண்டைக்காரனோடு சரிக்கு சரியாக மல்லுக்கு நிற்பதை விட சகித்து கொண்டு மன்னிப்பு கேட்பதே மேல் என நினைத்து விட்டாலோ என்னவோ. பாவமாக கெஞ்சியவளை கண்டு சிறு ஈரம் பூக்கவில்லை அவனது இரும்பு நெஞ்சினில். வேணும்னா என் மாமா கிட்ட சொல்லி உன்னை எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்றேன். நான் சொன்ன என் மாமா கேட்டுப்பார். அவள் அவசரமாக சொன்னதை கேட்டு ஏளனமாக உதடு கோணினான் ரகு. என்னடி நீ பேசுறத அமைதியா கேக்குறேன்னு என்னைய கேனைய நினைச்சிட்டியா? நல்லா கடுகு சைஸ்ல இருந்துகிட்டு பேச்ச பாரு. அந்த பாலகுருவுக்கு ஸ்கெட்சு போட்டு தூக்குன எனக்கு உன் மாமனை நேருக்கு நேரு போட எம்புட்டு நேரம் ஆகியிருக்குங்கிற? முரடாக கேட்டவன் வார்த்தையில் அதிர்ந்த கண்கள் நன்கு விரிந்தன. அவனை விட்டுட்டு வந்ததுக்கு காரணம் இருக்கு. இப்ப அதையெல்லாம் உங்ககிட்ட சொல்ல எனக்கு மூடு இல்லடி. நான் தொட்டு தாலி கட்டி என் மொண்டாட்டியா பல பலன்னு என் முன்னாடி நிக்கிற உன்னைய கண்டபடி இழுத்து வச்சு கடிச்சு செவிகள் கூசும் அளவுக்கு பச்சையாக அந்தரங்கம் பேசியவன் தன் கையில் சுற்றி இருந்த அவளது சேலை நுனியை வெடுக்கென இழுத்து தன் நெஞ்சோடு அவளை மோத விட்ட வேகத்தில் பெண் இதழை வன்மையாக சிறை செய்திருந்தான் ரகுபதி. அதுவரை ரகு சொன்னதை கேட்டே நடுங்கி இருந்த மிது முரட்டு காளையின் திடீர் இதழ் முத்தத்தில் நிலை குலைந்து போனாள். 6 அடி இளையோன் 4.25 அடி உள்ள மாயோலி குனிந்து முத்தமிடுவது சற்று சிரமமாக இருப்பினும் தேன் துளி சுரக்கும் வாய் முத்தத்தில் கண்கள் கிறங்கி நுண்ணிடை நசுக்கி பிடித்த ரகு பெண் அவளின் பின் அழகில் கைகோர்த்து தனக்கு ஈடான உயரத்திற்கு தூக்கி பெண் அவளின் எச்சில் ரசத்தை உறிஞ்சி எடுத்த வேகத்தில் மொத்தமாக சோர்ந்து போனது பெண்ணுடல். தொடர்ந்து நீடித்த முத்தத்தில் அவள் மேனி தளர்ந்து கையில் தொய்வதை உணர்ந்த ரகு மிதுவை தர இறக்க நிற்க முடியாது கண்ணீரோடு தள்ளாடியவளுக்கு இயலாமையில் அழுகை பீரிட்டது. வா, செம்ம கிக்க இருந்துச்சுடி உன் முத்தம். அன்னைக்கு அப்படித்தான் எனக்கு இஷ்டப்பட்ட இடத்துல எல்லாம் உதட்டால தேய்ச்சி கடிச்சு ருசி பார்த்தேன். இன்னைக்கு அதை விட ரொம்ப கம்மிதான். ரோடுங்கிறதால அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பெரிய மனசுக்காரன் சலித்து இன்னைக்கு வேற நமக்கு முத ராத்திரி, அதனால இங்க விட்டதை அங்க பிடிச்சிடுறேன். இப்ப வா, பிரியாணி நல்லா டேஸ்டா இருக்கு. வயிறு முட்டை எங்கனவே சாப்பிட்டுரு. அப்பதான் விடிய விடிய மாமனோட தெம்பா கபடி ஆட முடியும். சொன்னதோடு இல்லாமல் அவனது அராஜகத்தில் ஆடி போனவளை பரபரவென இழுத்து சென்று அதட்டி உருட்டி உண்ண வைத்த ரகு எண்ணெய் பட்டு பளபளத்த அவள் இதழையும் அவ்வப்போது கடித்து உண்டு ஆண்மைக்கு சிறு தீனி போட்டவனாக மீண்டும் அவளை இழுத்து கொண்டு தன் வீடு நோக்கி பயணமானான். அத்தியாயம் 5. பகலவனின் ஒளி மெல்ல மெல்ல மறையத் தொடங்கிய அழகிய மாலை நேரம். வீட்டின் முன்னே சல்லென வழிக்கு வந்து பிரேக் பிடித்த ஜிப்சியின் சத்தத்தில் சாணம் தெளித்த வாசலில் கோலம் போட்டு கொண்டிருந்த மது அதிர்ந்து போனாள். வண்டி நின்ற வேகத்தில் ஓட்டுநர் இருக்கையில் இருந்து துள்ளி குதித்து இறங்கிய மகனை நெஞ்சில் கை வைத்தபடியே படபடப்பாக பார்த்த மது பேய் அறைந்ததை போல அச்சத்தில் முகம் வெளிரிய நிலையில் முன் இருக்கையில் கண்ணீரோடு அமர்ந்திருந்த மிதுவை கண்டதும் மதுவுக்கு பேய் இறந்த நிலையாகி விட்டது. ரகு, என்னடா அது? எதுக்கு இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்க? மிதுவின் வேதனை படர்ந்த முகத்தை கண்டு தாய் மனம் பரிதவித்து போனது. என்னம்மா, மறந்துட்டியா? நான் தொட்டதால இந்த தொட்டாச்சி நீங்கதான் உன் மருமவன்னு அன்னைக்கு வீர வசனம் எல்லாம் பேசினல்ல. உனக்காண்டிதான் இந்த ராங்கி பிடிச்சவளை கண்ணாலம் கட்டி தூக்கிட்டு வந்திருக்கேன். நீ என்னடானா வெளியே நிக்க வச்சு கேள்வி கேட்கிற? தாயிடம் நக்கலாக பேசியபடி 2:08 மிதுவிடம் நெருங்கி அவளை வண்டியில் இருந்து மின்னல் வேகத்தில் தூக்கிய ரகு கிடுகிடுவென ஆடியவளின் இடை இறுக்கி தன்னோடு ஒட்டி நிறுத்தி கொள்ள மதுவுக்கு பேச்சை எழவில்லை. என்னம்மா, உன் மருமவளை பார்த்த சந்தோஷத்துல அப்படியே பூரிச்சு போய் நின்னுப்புட்டியா? சரி சரி, பொறவு மெதுவா உட்காந்து பூரிச்சுக்கோ, இல்ல பூரி சுட்டுக்கோ. இப்ப ஓடி போய் ஆரத்தி கரைச்சு கொண்டா. எனக்கு என் பொண்டாட்டியோட முக்கியமான ஜோலி கிடக்கு. வில்லங்கமாக மிதுவை குனிந்து பார்க்க மிரண்ட விழிகள் மேலும் கலங்கி காணப்பட்டன. டே ரகு,
என்ன காரியம்டா பண்ணிட்டு வந்திருக்க? அந்த புள்ள முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ அவகிட்ட எம்புட்ட அட்டூழியம் பண்ணி இழுத்துட்டு வந்திருக்கேன்னு. பொன் பாவம் பொல்லாதது கண்ணா. அம்மா சொல்றது கேளு. விருப்பம் இல்லாத புள்ளைய கஷ்டப்படுத்த கூடாதுப்பா. நிதானமாக மகனுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க முயல. ஞாபகம் வந்துடுச்சு. அப்பா வரும்போது மறக்காம மல்லிப்பூ வாங்கிட்டு வர சொல்லிடுமா. முதல்ல ரவு தான் அறக்க பறக்க முடிஞ்சு போச்சு. 2வது ராவாச்சு கோலாகலமா கொண்டாடணும். அதுக்கு முன்னாடி வெந்நி கொதிக்க வை. நல்ல அலுப்பு தீர குளிச்சு போட்டு வந்தாதான் ராவெல்லாம் அந்த குட்டியை போட்டு நைய புடைக்க முடியும். வெக்கமில்லாது சொன்ன மகனை பெருமூச்சோடு பார்த்த மது, அப்பனுக்கும் அவனுக்கும் முதலிரவுக்கு ஒன்னும் குறைச்ச இல்ல. முணுமுணுத்தபடியே உள்ளே சென்றவள் இருவருக்கும் ஆரத்தி எடுத்து உள்ளே அழைக்க, வரமாட்டேன் என ஓட பார்த்த மிதுவை குண்டு கட்டாக தூக்கி கொண்டு உள்ளே சென்று விட்டான் ரகுபதி. கடவுளே, அந்த புள்ளைய தொட்ட பாவத்துக்கு அவதான் என் மருமகள்னு மனசுல நினைச்சு ஆசைப்பட்டது நெசந்தான். அதுக்காக திடுதப்புன்னு அவ கழுத்துல தாலிய கட்டி இப்படி தூக்கிட்டு வருவான்னு துளி கூட நினைக்கலையே. இந்த ரகு பண்றதையெல்லாம் பார்த்தா மேலும் மேலும் அந்த புள்ளைய வருத்தி போடுவானோன்னு பயமா இருக்கு. கலக்கமாக புலம்பிய மதுவின் எண்ணத்தில் ஓர் நொடி அவளின் பழைய வாழ்க்கை வந்து போக, எல்லாம் இந்த மாமா புத்தி. அதான் இந்த கிறுக்கு பயலும் கிறுக்கா சுத்துறான். கணவனையும் வசவியபடி வெந்நீர் கொதிக்க விட்டவள் பக்கத்து அடுப்பில் தித்திப்பான பாயாசத்தையும் கிளறி கொண்டிருந்தாள். இறக்கி விடு. எதுக்காக நீ இப்படி டார்ச்சர் பண்ற? உன்னை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. பின் அழகில் முரட்டு கரம் பதித்து தன் தோளில் போட்டு தூக்கி வந்தவனின் முதுகை விடாது பிராண்டியவளை பஞ்சு மெத்தையில் பொத்தன வீசிய வேகத்தில் அவள் தேகம் மொத்தமும் மேல் எகிரி குலுங்கி இதய துடிப்பின் சத்தம் அவ்வறையை எதிரொலிக்க செய்தது. நோ, கிட்ட வராத. ஏற்கனவே நீ என் விருப்பம் இல்லாம என்ன தொட்டதுக்கே ஒவ்வொரு நிமிஷமும் செத்து செத்து துடிச்சிட்டு இருக்கேன். திரும்பவும் என் கற்புக்கு ஒரு கலங்கம் உன்னால வந்தது, உன்னை கொல்லவும் தயங்க மாட்டேன். அமர்ந்த வாக்கில் பின்னோக்கி நகர்ந்தபடியே உதடு நடுங்கியவளை ஏளனமாக பார்த்தான் ரகு. சும்மா உன்னை பயமூர்த்த தாண்டி தூக்கி வீசி விளையாட்டு காட்டினே. ஆனா நீ ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி சீரியல் வில்லி ரேஞ்சுக்கு கொலை மிரட்டல் விட்ட பிறகு உன்னை சும்மா விட்டா இந்த ரகுபதிக்கு என்ன மறுவாத கிடக்கு சொல்லு. மீசையை முறுக்கி விட்டபடி அவள் அருகில் பொத்தன தாவிட ஆ என்று அலறி விட்டது வெண்கடுகு. தோப்பாரா, பக்கத்துல படுத்ததுக்கெல்லாம் கெடுத்துட்ட மாதிரி சவுண்ட் விடுறத. உன் கருப்பு ஒரு தரம் போனாலும் 1000 தரம் போனாலும் உன் மாமங்கிட்ட தானடி போச்சு. இனிமே உனக்கும் உன் கருப்புக்கும் நான் ஒருத்தன் மட்டும்தான் சொந்தக்காரன். அத நீயே நினைச்சாலும் மறுக்கவோ மாத்தவோ முடியாது. இப்ப போய் மாமா குளிச்சுட்டு செண்டு கிண்டு எல்லாம் அடிச்சுக்கிட்டு புது மாப்பிள்ளையா வாரேன். நீயும் அதுக்குள்ள சீவி சிங்காரிச்சு மாத்து சில கட்டி ரெடியாரு, சரியா? அவள் கண்ணம் தட்டி விட்டு படக்கென எழுந்த ரகு அணிந்திருந்த உடைகளை அவள் கண்முன்னே கலைந்து கடுகு பயந்து அலறி கண்கள் அவிஞ்சு போகும் அளவிற்கு மொட்டை கட்டையாக நின்று, இன்று முதலிரவு நீ என் இளமைக்கு உணவு, கிள்ளவா உன்னை கிள்ளவா இல்லை அள்ளவா நீ வா. மெதுவாக துண்டை எடுத்து இடையில் கட்டியபடியே பற்களை கடித்து அழுத்தமாக பாடி பெண்ணவளின் மீது மோக பார்வை வீசிட தேகம் சில்லிட்டு போனது பாவைக்கு. என்னவோ பார்க்காததை பார்த்துட்ட மாதிரிதான் உதட்டை சுழித்து ரகு, இந்தாரடி, சும்மா வீலு வேலும் கத்தி சவுண்ட் விட்டுட்டே இருக்காம வரசா போய் வேலையை பாரு. கடுகடுத்த ரகு வெளியே உள்ள குளியல் அறைக்கு சென்றதும் தன் நிலையை எண்ணி நொந்து போன மிதுவின் கண்கள் கண்ணீரில் மூழ்கியது. மிதுஷா தைரியமாக வளர்ந்த பெண்தான் என்றாலும் ரகுவின் அடாவடிக்கு முன்னால் அவளின் தைரியம் எல்லாம் காற்று போன பலூனாக போக அவன் செய்யும் கிறுக்குத்தனம்தான் காரணம். மதம் பிடித்த யானையின் பலம் இவன் ஒருவனிடம் இருப்பதை அத்தனை ஆட்களையும் அடித்து துவைத்து போட்டு ஒற்றை நாளில் கண்குளிர காட்டி விட்டானே முரடன். மீறி என்ன பேசினாலும் உதடு வீங்கி இடை நொறுங்கி போகும் அளவிற்கு முத்தமிட்டு சேட்டை செய்வதிலும் கில்லாடி. கோபத்தில் ருத்ர விழிகள் சிவந்த நிலையில் முறைப்பாக ஒற்றை பார்வை பார்ப்பானே, இதயத்திற்கு செல்லும் இரத்த நாளங்கள் எல்லாம் உறைந்தே போய்விடும். முட்டிக்காலின் முகம் புதைத்தபடி தன் விதியை நொந்து அமர்ந்திருந்தவளின் தோளில் யாரோ கை வைக்கவும் திடுக்கிட்டவளாக நிமிர்ந்து பார்த்த மிதுவை கலக்கமாக பார்த்தாள் மது. புள்ளைய எந்த அளவுக்கு பயங்காட்டி வச்சிருக்கான். நம்ம கை பட்டதுக்கே இப்படி பதறி போறாளே. வருத்தமாக நினைத்த மது, அம்மாடி பயப்படாதடா, நான் தான் உன் அத்தை. அந்த ரகு பைய உன்னை ரொம்ப படுத்தி விட்டானா தங்கம். அவள் கண்ணீரை துடைத்து விட்டு
மென்மையாக அவள் தாடையை பற்றி அவளது கரத்தை தட்டி விட்டாள் மிது. தொடாதீங்க. இப்படி ஒரு காட்டு மிராண்டிய பிள்ளையா பெத்து போட்டுட்டு அவனே எனக்கு கல்யாணம் பண்ண வைக்க நினைச்சீங்க தானே நீங்க? நீங்க மட்டும் எப்படி நல்லவங்களா இருக்க முடியும்? மரியாதை எங்கிருந்து வெளியில போங்க. கணவனிடம் காட்ட முடியாத கோபத்தை அவன் அன்னையிடம் காட்டினாள். பாவம் மது என்ன செய்வாள்? கோபத்தில் சிவந்து போன மருமகளை பாவமாக பார்த்தபடியே வெளியே செல்ல திரும்பிய மது குளித்த உடல் நீர் சொட்ட ஆங்காரமாக நின்றிருந்த மகனை கண்டு பீதி அடைந்து போனாள். ரகு, நீயா? ஏன் குளிச்சுட்டு தவட்டாம வந்திருக்க? வா, அம்மா தவட்டி விடுறேன். முந்தானையை வெறித்தபடி அவனிடம் நெருங்கவும் அவளை தாண்டி மின்னலாக மிதுவின் கன்னத்தில் இடியாக அடியை இறக்கி இருக்க மூளை கலங்காத குறைதான் இரு பெண்களுக்குமே. ரகு! மதுவின் உரத்த குரலில் தாய்ப்பக்கம் பார்வை பதித்தவன், அவ பேசுனா உனக்கு பதிலுக்கு பேச தெரியாதாம்மா? யார பார்த்து மறுவாதை இல்லாம வெளியே போக சொல்லுவா? நீ என் உசுருமா? ஆனா இவ என் மசருக்கு கூட சமானம் இல்ல. எதுக்கு இந்த நாய்கிட்ட பேச வந்த? மனைவி மீதுள்ள கோபத்தை அடக்க முடியாது அன்னையிடமும் வள்ளன விழுந்தவனுக்கு அவளின் அப்பாவித்தனமான குணம் அறியாததா? யாரேனும் தலையில் அடித்தால் கூட வாய் பேசாமல் பாவமாக கடந்து செல்லும் தாயிடம் எப்படி அவள் மரியாதையின்றி பேசலாம் என்ற கோபம் உச்சி வரை சுர்ரென ஏறிவிட்டது. அதுக்காக அந்த புள்ளைய இப்படியா கை நீட்டு வரகோ? அவ என் மருமக. நீ, நிலா, காவியா போல அவளும் எனக்கு ஒரு பொண்ணு தாண்டா. என்னைய பேசாம வேற யார பேசுவா? பாருடா எப்படி அழறான்னு. ஏண்டா நீயும் உங்க அப்பாவை போலவே முரட்டுத்தனமா நடந்துக்கிற? மகனை சாடி விட்டு தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்த மிதுவை தவிப்பாக அணித்த மது மகனின் கை வண்ணத்தில் இரத்த சிவப்பாக கன்றி போன அவள் கன்னத்தை மெல்ல வருடி விடவும் மிது அப்போதும் அவளை வெடுக்கென தள்ளி நிறுத்தி விலகி நகரவும் பற்களை கடித்தான் ரகுபதி. இந்த திமிரு பிடிச்சவளுக்காம பாவம் பார்த்த? நீ எப்படி கழிஞ்சு போற? ஆனா அவ எப்படி உன்னை உதாசீனம் பண்றான்னு பாத்தியா? இவ்வளோ நீ யாரடி அம்மாவை எட்ட நிறுத்த? மதுவிடம் பேசிக்கொண்டிருக்கும் போதே மீண்டும் மிதுவை அடிக்க பாய்ந்தவனை பின் இருந்து அடக்கி பிடித்திருந்தான் வீர். விடுப்பா, இன்னைக்கு இவ்வளவு பொலி போடுறேன். யாரடி எட்டு நிறுத்துற நாயே? தகப்பன் கையிலும் நிற்காமல் எகிரியவனை இறுக்கி கொண்ட வீர், மது, அந்த பொண்ணை கூட்டிட்டு வெளியில போ. வீரின் வீரிய குரலில் நடுங்கிய மது ரகுவின் தாண்டவத்தில் வெளுத்து நின்ற மிதுவை கையோடு இழுத்து கொண்டு வெளியேறிவிட்டாள். ரகு, அப்பா சொல்றேன்ல, அமைதியா இருப்பியா மாட்டியா? தந்தையின் கடின குரல் உறக்க வரவும் சற்றே நிதானமான ரகு கோபத்தில் சிலிர்த்து நின்ற உடலை குலுக்கி கொண்டு தலையை உதறினான் வேகமாக. இவ இம்புட்டு திமிரு பிடிச்சவளா இருப்பான்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே எக்கடு கெட்டு போன்னு விட்டுட்டு போயிட்டு இருந்திருப்பேன்பா. எல்லாம் என் நேரம். வீணா இவ்வளவு தொட்டு இப்ப தாலியையும் கட்டிப்புட்டு ரெண்டாம் கட்டத்திரமா நிக்கிறேன். இவ யாரு பையன் அம்மா வெளியில போக சொல்ல? தந்தையிடம் மனைவியை குற்றம் சாட்டி எகிரிட இதே வயதில் வீர் சிலுத்து நின்ற அதே கோபம் மகனிடம் கண்டு பெருமூச்சு விட்டு கொண்டான். அமைதியா இரு ரகு. என்ன இருந்தாலும் அந்த புள்ள கழுத்துல நீ கட்டாயத்தாலி கட்டி கூட்டிட்டு வந்திருக்க. உன்னையும் நம்ம குடும்பத்தையும் புரிஞ்சுக்கிட கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படும் ரகு. அதுவும் சின்ன புள்ள தானே, பொசுக்கு பொசுக்குன்னு கையை நீட்டி புட்டா எல்லாமே சரியாயிடுமா? பொம்பளை பிள்ளைங்கள செல்லம் குஞ்சி சீராட்டி வளர்த்தவன் தாண்டா நானு. அந்த புள்ளை நீ கை நீட்டும் போது மனசு பதறி போகுது. உடைந்து போய் சொன்ன தந்தையை தானும் வேதனையாக பார்த்தான் ரகு. உனக்காக அடிக்கலப்பா, அதுக்காக அவளை சும்மாலாம் விட முடியாது. நீ கூட வா, அவளுக்கு சரியான தண்டனை தரேன். இப்போது வீரையும் கையோடு இழுத்து வந்த ரகு கூடத்தின் மூலையில் நின்று கண்ணை கசக்கி கொண்டிருந்தவள் முன்னே வந்து நின்றான். மிது அவனை மிரட்சியாக பார்க்க அவள் கலங்கிய விழிகளை நோக்கியபடியே அம்மா என்று அழைத்தவன் சத்தத்தில் பிஞ்சு தேகத்தின் உடல் நடுங்கி போனது. என்ன ரகு? எங்கே மீண்டும் மருமகளை அடித்து விடுவானோ என்ற பயத்தில் மிதுவை இழுத்து தன் பின்னே நிறுத்தி கொள்ள இம்முறை மதுவை அவள் தள்ளவும் இல்லை, தடுக்கவும் இல்லை. கணவனின் முரட்டு பார்வையில் தானாக வாய் அடங்கி போனது. இனிமே எனக்காக வேலையெல்லாம் ஒண்ணு விடாம இந்த திமிர்காரி தான் பார்த்து பார்த்து செய்யணும். நான் எப்படி திம்பேன், எந்த நேரம் என்ன பண்ணுவேன், எப்ப குளிப்பேன், தூங்குவேன், உட்காருவேன், வெளியே போவேன், எல்லாத்தையும் சொல்லிக் கொடு. முக்கியமான விஷயம், இனிமே இந்த சிறுக்கி அவளை கொஞ்சிக்கிட்டு கெள்ளிக்கிட்டு இருந்த யாரும் இருக்கக்கூடாதீங்க. அவளுக்கு யாராவது பறிஞ்சு பேசிட்டு வந்தாலும் நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுவேன் என்றதும் வீரும் மதுவும் ஒரு சேர அதிர்ந்து போயினர். ரகு, என்னடா பேச்சு பேசுற? வீர அதட்ட. இருப்பா, நான் சொல்ல வந்ததை சொல்லி முடிச்சிடுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், அம்மா உனக்கு தான் சொல்ல போறேன், நல்லா கேட்டுக்க.
இனிமே இவளை நீதான் மாமியார் கொடுமை பண்ணணும். நீ பண்ற கொடுமையில யாருக்கும் சொல்லிக்காம இவ தலைதெறிக்க ஓடணும். அந்த ராசாமாவையே மிஞ்சுற அளவுக்கு கொடுமையான கொடுமையெல்லாம் நீதே பண்ணணும். வந்த சிரிப்பை அடக்கி கொண்டு தீவிரமாக சொன்ன மகனை மது மேலும் அதிர்ந்து பார்க்க, இவளா? கொடுமையா? அதுவும் மாமியார் கொடுமையா? மனைவியை மேலும் கீழுமாக பார்த்த வீருக்கே அவளின் அதிர்ச்சி முகத்தை கண்டு சிரிப்பு வந்து விட்டது. ஐயோ மாமா, என் மகனுக்கு ஏதோ பேய் அடிச்சிருச்சு போல. சீக்கிரமா போய் அந்த வாடிப்பட்டி பூசாரி அழைச்சிட்டு வாங்க மாமா. என்ன ஏதுன்னு சட்டப்புட்டுன்னு மந்திரிக்க சொல்லிவிடலாம். மிரண்டு போய் கணவனின் கையை பிடித்து கொண்ட மதுவை கண்டு அட்டகாசமான புன்னகை மலர்ந்தன அப்பன் மகன் இருவரது பட்டை உதட்டிலும். தாய் தந்தையிடம் ஏதேதோ சிரித்து பேசி மது மடியில் தலை வைத்து படுத்து வீர் மடியில் காலை போட்டு ஆட்டியபடி உறங்கி போன கணவனை அதே இடத்தில் நின்றபடி வெறித்து பார்த்து கொண்டிருந்த மிது திடீரென கொண்ட மதுவின் மென்மையான வருடலில் கலங்கி போனவளாக அவளையே அணைத்து கொண்டு அழுது தீர்த்து விட்டாள் ரகுவின் திமிர்காரி. அத்தியாயம் 6. பிரபல மருத்துவமனையில் கை கால் உடல் முழுதும் கட்டிட்டு அகோரமாக முகம் வீங்கிய நிலையில் கண் விழிக்காமல் படுக்கையில் கிடந்த பாலகுருவை வெறிக்க வெறிக்க பார்த்து நின்றான் சிவகுரு. நம்ம பாலாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கின அந்த நாய உயிரோடவே விடக்கூடாது ரகு. அவனை பின்தொடர்ந்து போன அத்தனை பேத்தையும் ஒத்த ஆளா அடிச்சு போட்டுட்டு நம்ம பாப்பாவையும் தூக்கிட்டு போயிருக்கான். இனியும் சும்மா இருக்க கூடாது. இப்பவே நம்ம எஸ்ஐ பெருமாள் கிட்ட சொல்லி அவனை முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள வச்சே அவன் கதையை முடிச்சு விட்டுறலாம். குருவின் சித்தப்பா ஆறுமுகம் ஆவேசமாக கத்தி கொண்டிருக்க அவை அனைத்தும் காதில் விழுந்தாலும் கை முஷ்டி இருக்கிய நிலையில் தம்பியை மட்டும்தான் மௌனமாக பார்த்திருந்தான். இந்த குரு, நான் சொல்றதை விட நீயே பெருமாள் கிட்ட பேசு. அப்பதான் உடனே ஆக்ஷன் எடுத்து அந்த ரவுடி பையில கப்புன்னு புடிச்சு உள்ள போடுவான் என்ற ஆறுமுகம் தனது செல்பேசியில் எஸ்ஐக்கு அழைத்து அவனிடம் கொடுக்க, பேச போவதை போலவே வாங்கி கட் செய்து மீண்டும் அவரிடமே போனை கொடுக்கவும் புரியாமல் பார்த்தார். என்னப்பா, ஏன் கட் பண்ணிட்ட? இல்ல சித்தப்பா, அவனை இப்ப எதுவும் பண்ண வேண்டாம் என்றான் இரும்பாக. அதான் ஏன்? எல்லாம் காரணமா தான் சொல்றேன் சித்தப்பா. முதல்ல தம்பி கண் முழிக்கட்டும். நானே அவனை தேடி பிடிச்சு என்ன பண்ணணுமோ சிறப்பா பண்ணி விடுறேன். அது வரைக்கும் நீங்க எதுவும் பண்ணாம அமைதியா இருங்க என்ற குரு அடுத்த வார்த்தை பேசாது கண்மூடி அமர்ந்து விட, தான் வளர்த்து விட்ட கொடுக்கு தன்னையே அமைதியாக இருக்க சொல்லவும் ஆத்திரத்தில் பற்களை கடித்த ஆறுமுகம் கட்சி வேலைகளை பார்க்க சென்று விட்டார். சிவகுரு இத்தனை தூரம் அரசியலில் கொடிகட்டி பறக்க ஆறுமுகமும் ஒரு முக்கிய காரணம். அவரால் சாதிக்க முடியாத ஆசை கனவுகள் யாவும் சிவகுரு மூலம் நிறைவேற்றிக் கொள்பவருக்கு என்ன முயற்சித்தும் தான் ஒரு முறை கூட அரசியலில் வெற்றி பெறவில்லையே என்ற ஏக்கம் சிறிது மனதோரம் இருக்கவே செய்கிறது. அந்த ஏக்கம் காலப்போக்கில் பொறாமையானால், மித்துவின் கழுத்தில் ரகுவின் கையால் தாலி ஏறியதுமே ராஜ்மோகன் உடைந்து போனார். போதாக்குறைக்கு ரகு அவர் மகளை தூக்கி சென்றதை எல்லாம் பொருள்படுத்தாமல் சிவகுரு தனது தம்பிக்காக ஓடியது இன்னும் அவரை தோள வைத்து விட்டது. ரகுவிடமிருந்து எப்படி தன் மகளை மீட்டு அழைத்து வருவது என்ற யோசனையில் மனக்கவலை வந்ததுதான் மிச்சம். ஊரில் ஆகாத பலரும் முரடன், முன்கோபி, எதற்கெடுத்தாலும் கை நீட்டும் ரகம், ஊருக்கு வெளியே பொம்பள சோக்கு உள்ளவன், வேலை வெட்டி இல்லாம ஊர் சுற்றி வரும் சல்லி பயல் என்று இஷ்டத்திற்கு சொல்ல பெண்ணை பெற்ற தகப்பனின் மனம் துடித்து போகாதா? எப்பாடு பட்டாவது மிதுவை அவனிடமிருந்து பிரித்தே ஆக வேண்டும் என்று மட்டும் தீவிரமாக எண்ணிக்கொண்டார் மோகன். இரவெல்லாம் முரட்டு கணவன் பண்ணிய அராஜக அலம்பலில் துக்கம் தொண்டையை அடைக்க மாமியாரை கட்டி கொண்டு அழுது தீர்த்த மிதுவை கட்டாயமாக உண்ண வைத்து மறக்காமல் தான் செய்த பாயாசத்தையும் சிறிது ஊட்டிவிட்டு அவள் உறங்கும் வரை உடன் இருந்த மது பருவ கால குளிர் உடலை ஊசியாக துளைக்க போர்வையால் மிதுவை போர்த்தியவளுக்கு மகனின் செயலை நினைத்து தாய் உள்ளம் கலங்கி போனது. என்ன நினைச்சுக்கிட்டு இந்த புள்ளி இந்த பாடுபடுத்துறான் இவன்? எப்படி இவ அவன் கண்ணுல மாட்டினா? ஒண்ணுமே புரியலையே. ரகு என்னைக்குமே தப்பான வழியில போக மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த பொண்ணு விஷயத்துல என் நம்பிக்கை வீண் போயிடுமோ? கவலையாக மனதில் நினைத்தபடி தனது அறைக்கு வரவும் அவள் கவலை உணர்ந்த கணவன் மனைவியை வாரி அணைத்து கொண்டு அவளின் கவலை தீர்க்கும் வழியினை வகுக்க தொடங்கிவிட்டான். கதிரவனின் ஒளி பூமியை தொட காத்திருக்கும் அதிகாலை நேரத்தில் குளிரின் தாக்கம் அதிகரித்து உறக்கத்தில் விலகிய போர்வையை நன்றாக இழுத்து போர்த்தி கொண்டு இதமாக தூக்கத்தை தொடர்ந்த மிது அடுத்த நொடியே
அடித்து பதறி எழுந்தவளுக்கு மூச்சு முட்டிய நிலையில் தேகம் சில்லிட்டு அப்பட்டமாக நடுங்க தொடங்கி விட்டது. என்னடி புருஷங்காரன், நானே காத்தால 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு போட்டேன். நீ என்ன ராத்திரி முழுக்க நல்லா தூங்கி போட்டு வெடிய போறது கூட தெரியாம இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு இருக்க? எந்திரி எந்திரி, போய் மாமனுக்கு சூடா டீ போட்டு கொண்டா. வாளி நீரை உறங்கி அவள் தலையில் கொட்டி விட்டு பக்கெட்டை தூக்கி ஓரம் வீசிய ரகு நக்கலாக அவளை பார்த்தபடியே மெத்தையில் அமர்ந்து கால் ஆட்டியவனை குளிரில் பற்கள் நடுங்க தீயாக முறைத்தாள் மிது. நீ எனக்கு பண்ற ஒவ்வொரு கொடுமைக்கும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா அனுபவிப்ப. உதடுகள் துடிக்க ஆவேசமாக சொன்ன மிது தொப்பரையாக நனைந்து தலையில் இருந்து முகத்தில் வழியும் தண்ணீரோடு சேர்த்து கலங்கிய கண்களையும் துடைத்து கொண்டவளாக எழுந்து கொள்ள முயற்சிக்க பட்டன அவள் பக்கம் காலை நீட்டி விட்டான் கிராதகன். காலை நீட்டிய வேகத்தில் தடுமாறி அவன் மீதே விழுந்த பனிமலரை வாகாக மடியில் தாங்கி பெண் இடையை நசுக்கி பிடித்தவனாக, என்ன சொன்ன? நான் உன்னை பண்ற ஒவ்வொரு கொடுமைக்கும் கண்டிப்பா அனுபவிப்பேனா? கேலியாக புருவம் ஏற்றி இறக்கி கேட்டிட ஆடவனின் அழுத்தமான நெருக்கத்திலும் தனது முகத்தில் மோதும் அவன் சுவாச மூச்சிலும் இமைகள் படபடத்து மூச்சு முட்டியது அவளுக்கு. அப்போ இதுக்கும் சேர்த்து அனுபவிப்பேனா? என்ன? நீர் முத்துகள் திரண்டு இருந்த வெண்ணெய் கன்னத்தில் பட்டன அவன் தாடி கன்னத்தை இழைத்து தேய்க்க அதிர்ச்சியில் முட்டை கண் விரித்தாள் பாவை. இதுக்கும் சேர்த்தாடி குட்டி கடுகு? அவளது சிவந்த மூக்கு நுனியில் ஊசலாடிய முத்து நீரை உதடு வைத்து உறிஞ்சிட சட்டென ரகுவை தள்ளிவிட்டு அச்சத்தில் முகத்தை திருப்பிய மது அவசரமாக அவன் மடியில் இருந்து எழப்போக, விடா கண்ணன் விட வேண்டுமே. எங்கடி ஓட பாக்குற? உன் கொடுமை கணக்குல வேற என்னவெல்லாம் சேரும்னு சொல்லிட்டு போடி கடுகு. நீரில் நனைந்த பெண் வனப்பின் மீது மறைத்து உறவாடிய மாறாப்பு விலகி கணவனுக்கு சாதகமாக கண்களுக்கு விருந்து படைப்பது தெரியாது. சி, பொறுக்கி ராஸ்கல், என்ன பண்ற விடு. அவன் மார்பில் குத்தி மேலும் மேலும் அவனிடமிருந்து விலக போராடி அவளது பளிச்சிட்ட ஆழ்துளை வயிற்றில் குனிந்து நச்சென ஈச்சு வைத்திருக்க சர்வமும் ஆட்டம் கொண்டது அவளிடத்தில். வாய்க்கு ஈஸியா பொறுக்கின்னு சொல்லிடுறல்ல, இப்ப சொல்லிடி, இந்த பொறுக்கி முத்தம் எப்படி இருக்கு? மீசை குறுகுறுக்க வைத்தபடியே மோகத்தில் திளைத்தவனின் காட்டு குரல் கரகரக்க இச்சு இச்சு வைத்த முத்த சத்தங்கள் அவ்வரை எங்கிலும் நிரம்பி வழிய பாவையின் விசும்பல் சத்தமும் அதனோடு சேர்ந்து கொண்டது.